ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கு வெளியே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வச்சு கொண்டு வந்த 2 வீலரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, தூரத்துலேருந்து ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. அந்த வண்டி என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வண்டிக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காதும் கேட்கல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கை பிடிச்சி, கண்ணு தெரியாதவர் வந்து காது கேட்காதவரோட கையை பிடிச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. அது என்ன ஆச்சுன்னா, சடனாக வண்டி வரவும் அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வண்டிக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுச்சு. நின்றவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அதை டிரைவர் கவனிக்கல. டிரைவர் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஷா பேசிட்டாங்க, மன வருத்தத்தோடு பேசிட்டாங்க. இதை அந்த நண்பர்கள் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அந்த ஆஷா பேசிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புற ஒன்று என்ன ஆச்சுன்னா, இந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போகிறாங்க. பின்னாடி போயிட்டு அவர் அந்த லோடு இறக்குற இடத்துக்கு போயிருக்காரு போல இருக்கு. இது பின்னாடி அவங்க தொடர்ந்து போயிட்டு அது லோடு இறக்குற வரைக்கும் வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்குமே புரியல, அவங்க ஏன் அவ்வளோ நேரம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் என்ன ஆச்சுன்னா, உடனே என்ன பண்ணாரு, ரோடெல்லாம் இறக்கி முடிச்சிட்ட பிறகு அவர் வராரு. வெளியே வந்தோடனே செட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வராரு. வெளியே வரும்னா அந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் போகிற கடைக்கே போகிறாங்க. போயிட்டு, நண்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யாருங்க என்கிட்ட பேசுறதுக்கு, நீங்கள் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை நண்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருக்குது, நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து, சரி வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இல்லை, ஒரு நண்பர் வந்து கண்ணு தெரியாதவர், அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒருத்தருக்கு காது கேட்காது, அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது, அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. 2 பேரும் நல்லா பேசுவாங்க. அவங்க பேரை அவங்க சொல்லிக்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு என்ன சொல்கிறாரு, நண்பா நீங்கள் கோவப்பட்டது நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க அந்த இடத்துல அவங்க அறியாமல் நடந்த ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு கண்ணு ஒழுங்காக தெரிஞ்சிருந்தாலும் காது ஒழுங்காக கெட்டிருந்தாலும் அவங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கொஞ்சம் மன வருத்தத்தோடு நீங்கள் அவங்கள மன வருத்தப்படுற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க. உங்களோட டென்ஷன் புரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம், ஒரு காது கேட்காதவ என்ன பண்றான், இத்தனை பேர் பேசுறாங்களே, நம்மளுக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாம, நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியாம அவங்க பேசுறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கண்ணு தெரியாது என்ன பண்ணிருப்பாரு, யார் முகம் எப்படி இருக்குன்னே தெரியாம, அவங்க கருப்பா சிகப்பா, அவங்க அழகா இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, எதுவுமே தெரியாம அந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்றாருன்னா, அவங்க பேசுறத கேட்டுட்டு அதுக்கு உண்டான பதில் சொல்லுவாரு. ஒருத்தர் வாய் பேச முடியாது என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஐயோ இதெல்லாம் கேட்க முடியுதே, எனக்கு இதில் இந்த பதில் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அவங்களால பேச முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு குறைபாடுகள், இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சில குறைபாடுகளோட தான் பிறப்பாங்க. அது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. யாரோ ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்கும்போது அவங்க உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கோவப்படாம இருந்தீங்கன்னா அவங்க மனசு அவ்வளவு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க நண்பா. அவங்க போறாங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த லோடு அந்த டைமுக்கு கரெக்டா சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால தான் நீங்க அந்த இடத்துல கோவப்பட்டீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டீங்கன்னா அவ்வளவு டென்ஷனோட நீங்க போக வேண்டாம். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாத காது கேட்கலையா அப்படின்றத நீங்க முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க தவிர்த்துருவீங்க. இதுதான் நண்பா நாங்கள் சொல்லலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது வந்து அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா, அவரோட முகமே மாறிடுச்சு. நண்பா, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நண்பா நான் அதை உங்களை குத்தி காட்டுறதுக்கு சொல்ல, உங்களோட அறியாமையில நீங்க செஞ்சதுதான், இது நீங்க திருத்திக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா என் நண்பர்களும் அது மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நாங்க இருக்கும்போது நாங்க கூட்டிட்டு போயிடுவோம், நாங்க இல்லாத போய் நண்பர்கள் சப்போஸ் அவங்க தனியா போகணும் ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது சப்போஸ் இது மாதிரி நடக்கக்கூடாது, அவங்களுக்கும் இந்த மன கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இதை வந்து உங்ககிட்ட சொல்றோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். தப்பா நினைச்சிருந்தா அவங்க 5 பேருமே சொல்றாங்க, அந்த டிரைவர்கிட்ட எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன். நான் அந்த டைமுக்கு டெலிவரி நான் வந்து கரெக்டாக அந்த டெலிவரி பண்ணணும் அந்த திங்ஸ் அப்படின்றதால தான் அந்த பண்ணிட்டேன். என் தப்பு இருக்கு, இனிமேல் அதை பார்த்து நான் சுதாரணமா நடந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக கிளம்பி போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பிரியா தமிழ்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.